இவர் கிச்சனுக்கு சென்று பார்க்கின்றார். என்ன யார் இருப்பதாக இவர் தேடி பார்க்கும்போது கபில சந்திரசேன ஒரு கையில் பிளாஸ்டிக் போத்தில் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு இருப்பதை இவர் அவதானித்திருக்கின்றார். உடனடியாக இவர் கேட்டிருக்கின்றார், என்ன சார் எதுவும் உதவி செய்ய வேண்டுமா? சிங்களத்தில் கேட்டிருக்கின்றார், எதுவும் உதவி வேண்டுமா, என்ன வேண்டும் சார் என்று கேட்டபோது கபில சந்திரசேன குறிப்பிட்டிருக்கின்றார், இல்லை நான் தண்ணீர் எடுக்க வந்தேன் என்று இவர் தெரிவித்திருக்கிறார். கபில சந்திரசேன தெரிவித்திருக்கின்றார் இந்த பணியாளரிடம். அப்பொழுது பணியாளர் தெரிவித்திருக்கின்றார், ஆல்ரெடி அறையில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கின்றதே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியா, சரி என்று மீண்டும் கபில சந்திரசேன படியேறி அறைக்குள் சென்றதை இவர் பார்த்திருக்கின்றார். இவருடைய பெயர் ராஜேந்திரகுமார் சிவகுமார். இவர் தான் நேற்றைய வழக்கு விசாரணையில் முதலாவது சாட்சியாளர். நேற்றைய தினம் இவர் தான் முதலாவதாக சாட்சி வழங்கினார். யார்? அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டு பணியாளர். இதன் அடிப்படையில் கபில சந்திரசேனவை உயிருடன் இருக்கும் போது இறுதியாக பார்த்த நபர் என்றால் அது ராஜேந்திரகுமார் சிவகுமார் தான். இதற்கு முன்னதாக நாங்கள் சொன்னோம், அரவிந்த் டி சில்வா தான் கபில சந்திரசேனோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு இறுதியாக அறைக்குள் கபில சந்திரசேனவை அனுப்பிவிட்டு இவர் உறங்க சென்று விட்டார் என்ற கதைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் நேற்றைய தினம்தான் இந்த விடயம் தெரிய வருகிறது. அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டு பணியாளர் சொன்ன கருத்துக்களுக்கு அமைய இறுதியாக பார்த்திருப்பவர் தான் இந்த பணியாளர். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சாட்சி வழங்கியவர் அரவிந்த் டி சில்வாவின் வீட்டு பெண் பணியாளர். இவருடைய பெயர் பராபரன் ஜெயசீலா. பராபரன் ஜெயசீலா விடுமுறை நாட்கள் முடிந்து 7ஆம் தேதி தான் அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார், தொடர்ந்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு. ஆகவே 7ஆம் தேதி ஜெயசீலா விடுமுறையின் பின் பணிக்கு வருகிற பின்னர் அன்று தான் முதல் தடவையாக ஒரு மொட்டை போட்ட நபர் ஒருவர் வீட்டிற்கு வந்திருப்பதை அவதானிக்கின்றார். அவர் யார் என்றால் கபில சந்திரசேன. கபில சந்திரசேன குறித்து எந்த விதமான தகவலும் அறியாத ஒருவர் தான் பராபரன் ஜெயசீலா. ஆகவே கபில சந்திரசேனவை முதல் தடவையாக அன்றைய தினம்தான் இவர் பார்க்கின்றார். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அனுஷ்கா டி சில்வா, அதாவது அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி, ஏற்கனவே நீதிமன்றத்தில் சாட்சி வழங்கும் போது ஒரு முக்கியமான விடயத்தினை சொல்லியிருந்தார். அதாவது பிணையாளர்களாக தயார் செய்யப்பட்ட 4-5 பேர் அன்றைய தினம் இரவு அரவிந்த் டி சில்வாவின் வீட்டிற்கு வந்துள்ளார்கள் என தெரிவித்திருந்தார். நினைவிருக்கலாம் உங்களுக்கு. லாயரை மீட் செய்துவிட்டு, அதாவது பிரதான லாயர் இருக்கிறார்கள் தானே, அவர் குறிப்பிட்டார், கபிலவை வீட்டிலேயே வைத்துவிட்டு அரவிந்த் டி சில்வா நீங்கள் வாருங்கள், நாங்கள் பேசி விட்டு செல்லலாம் என்று ஒரு மீட்டாகும் என்று. அதன் பிறகுதான் பிரதான லாயரை மீட் செய்துவிட்டு அந்த 4-5 பேருக்கு தேவையான உணவுகளையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று அனைவரும் ஒன்றாக உணவு உட்கொள்கின்றார்கள்.